முதலில் நடத்தப்பட்ட கண்டன போராட்டம். உடனே இவனுக்கு பொறுக்கல, RSS காரர்களுக்கு பொறுக்கல, பாஜகவிற்கு பொறுக்கல, மோடிக்கு பொறுக்கவில்லை. உடனே அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பாஜகவை சார்ந்த பயங்கரவாதிகளை, ரவுடிகளை ஏவிவிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை சிதைக்க வேண்டும் என முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வெடிகுண்டுகளை வீச வேண்டும் என முயற்சி செய்திருக்கிறார்கள். அது நடக்கவில்லை. நடக்காத பட்சத்தில் எப்படியாவது எழுச்சி தமிழர் வாகனத்தில் வெடிகுண்டை வீச வேண்டும் என்பது அண்ணாமலையின் திட்டம். மோடியின் தூண்டுதலின் பெயரில் எழுச்சி தமிழர் வாகனத்தின் மீது வெடிகுண்டை வீச வேண்டும் என்பது அண்ணாமலையின் திட்டம். அவன் திட்டத்தின்படிதான் ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு பொம்பளை பொறிக்கு ஒரு கேடுகட்ட நாய், ராஜீவ்காந்தி என பெயர் வைத்திருக்கிற அந்த கழுதை, கேடுகட்ட பெயர் அந்த தாக்குதலை அரங்கேற்றுவதற்கு முயற்சி செய்து தோல்வியடைகிறது. நாங்கள் கேட்கிறோம், சாதாரண மக்கள் வாகனத்தில் செல்லுகிற போது ஒருவன் பைக்கை கொண்டு முன்னாடி விட்டாலே எல்லாருக்கும் கோபம் வரும். ஒரு கட்சியின் தலைவர் பேசக்கூடிய அண்ணாமலை பேசுறான், விடுதலை சிறுத்தைகள் நாடெங்கிலும் திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டு போராட்டம் செய்யறாங்க. எதற்கு? மக்களை தாக்குவதற்கா? பெரிய அறிவாளின் நினைப்பு. என்ற அண்ணாமலை நாயே, புறம்போக்கு நாயே, நீ எல்லாம் IPS படிச்சியா? ரவுடிகளை வச்சு பிளப்பு நடத்துற கேனப்பையில நீ எல்லாம் முட்டாப்பைய. எவ்வளவு பெரிய முட்டாப்பைய? உங்க தலைவர் மோடி ஒரு முட்டாப்பைய. அவனுக்கு என்னடா அறிவு இருக்கு? மோடிக்கு என்னடா அறிவு இருக்கு? இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிற தகுதி இருக்காடா அவனுக்கு? RSS காரன் போடுற எலும்பு துண்டை நக்கி திங்கிற நாய்ங்களா? உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கக்கூடிய கேவலமான வேலை செஞ்சுட்டு இருக்க அம்மையார் இந்திரா காந்தி சொல்லுகிறார், நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தேன் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் அதற்கு காரணம் என்று அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது பேசினார். அதே மோடி எங்கெல்லாம் போற இடத்துல அம்பேத்கர் படத்துக்கு மாலை போடுறது, கும்பிடு போடுறது. அவர் எழுதிய சமத்துவ சட்டத்தை நாசமாக்குற இந்த சமத்துவ இந்தியாவை சிதைத்து சனாதன இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்று வேலை செய்கிற கேடுகட்டவனி இன்றைக்கு தலைமை நீதிபதி மீது தாக்குதல் நடந்திருக்க. உன்னுடைய கண்டனம் என்ன? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற? புடுங்கி என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருக்கிற? முழுக்க முழுக்க இந்த நாட்டை நாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி சண்டை நடக்கணும். நாட்டில் சண்டை நடக்கணும். பீகார்ல தேர்தல் வந்துருச்சு. மக்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிறான். மோடி வாக்குகளை திருடிதான் பிரதமரானான் என்கிற விஷயத்தில் மக்கள் விழிப்பா இருக்கிறான். அதை மூடி மறைக்கணும். அப்போ தலைமை நீதிபதி மேல தாக்குதல் நடத்து, இங்க இருக்கிற தலித்துகளுக்குள்ள அதை பத்தி யோசிக்கிட்டு கலவரத்தை உருவாக்கு. இதுதான் வேலை. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்கி திமுக அரசை கலைக்கணும். அதற்கு நடிகர் விஜயை வச்சு ஒரு பிளானு. நடிகர் விஜய் இன்றைக்கு நம்மளாம் பேச வேண்டியதே இல்லை. அரசியல் களத்தில் மக்களால் அப்புறப்படுத்தப்பட்டு நிற்கிற ஒரு மனிதர். வெளிப்படையா சொல்லணும், ஆளுகிற அரசின் மீது தன்னுடைய பொறுப்பின்மையை தூக்கி வீசிட்டு போற ஒரு மனுஷன். கூட்டம் கூடிடுச்சு, உள்ள போக வேண்டாம் என்று காவல்துறை தடுத்த பிறகும் தன்னுடைய அந்த மோகத்தில் முதலமைச்சர் பதவி ஆசையில் உள்ள போயிட்டு 41 உயிர்கள் செத்து போன பிறகு இன்னும் வரைக்கும் அந்த மக்களை சந்திக்க முடியல. அனுமதி கேட்கிறான். நான் போற வழியில காத்து கூட வீசக்கூடாது. இவன் போற வழியில இதுக்கு யார் தடுக்க முடியும்? போலீஸ் எப்படி அனுமதி கொடுக்கும்? அமைப்பை வலிமைப்படுத்தாமல் அமைப்பை முறைப்படுத்த